அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தினமும் லைவ் டெஸ்டா நம்ம திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா 10 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதாவது ஒழுக்கமுறையில ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா கண்ணோட்டம் வரும் நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, 10 அதிகாரங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 10 அதிகாரங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு டெஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? சரி. ஸோ உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம 25 கேள்விகள் தான் நம்ம எடுத்துருக்கோங்க. அந்த 25 கேள்விகளுக்கான தேர்வுகள் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அடுத்த 25 கேள்விகள் அடுத்த பாட்டை வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் எண்டில் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம டெஸ்ட்டை முடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஈவினிங் ஒர்க்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டைப் பண்ணுறதால 25 கொஸ்டின் நம்மளால முடிஞ்சதுங்க. அதனால் அந்த 25 கொஸ்டின் இப்போ போட்டுறேன். மீதி 25 கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 25 கொஸ்டின் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய 5 அதிகாரங்கள் மட்டும் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க. அடுத்து இருக்கக்கூடிய 5 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ புதுசாக யாரா பார்க்குறவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த 5 அதிகாரத்தை இன்னும் தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு டெஸ்ட்டாகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு டெஸ்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் யாருக்குன்னா நான் ரொம்ப வேகமாக சொல்கிற போல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி சரி, உங்களோட மொத்த 25 கேள்விகளுக்கு உங்களோட மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத லாஸ்ட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க, அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, கேள்வி 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. ஓகேங்களா? யார் எவ்வளவு கற்று இருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். இதுக்கான ஆன்சரை நீங்க இந்த நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க. அதனால நான் என்ன பண்றேங்க, ஸ்ட்ரெயிட்டா நான் ஆன்சருக்கு போயிடுறேன். உலகத்தோரோடு பொருந்தி வாழாதவர். ஓகேங்களா? ஸோ உலகத்தோரோடு யாருக்கு பொருந்தி வாழ தெரியலையோ அவங்க கற்றவராக இருந்தாலும் அவங்க அறிவில்லாதவராகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, திருவள்ளுவர் சொல்றாருங்க. ஓகேங்களா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இதை பொறுத்தவரைக்கும் 10th புக்ல இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான். 10th நியூ புக்ல ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துல 3 புக்கள் 3 திருக்குறள் இருக்கும். அதில் இது ஒண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ உலகத்தோடு பொருந்தி வாழ தெரியாதவங்க எவ்வளவு கற்றிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவர்கள் கருதப்படுவாங்க. அடுத்து 2வது கேள்வி பாருங்க. ஒழுக்கத்தின் எழுதுவர் டேஷ், இழுக்கத்தின் எழுதுவர் டேஷ் பழி. ஓகேங்களா? ஸோ 2 இடத்துல நம்ம விடுபட்டிருக்கோம். அந்த விடுபட்டதை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒழுக்கத்தின் எழுதுவர் டேஷ், இழுக்கத்தின் எழுதுவர் டேஷ் பழி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்னு வரணுங்க. ஓகேங்களா? அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். யாருக்கிட்ட ஒழுக்கம் இருக்கோ அவர் என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் மேன்மை அடைஞ்சுக்கிட்டே போவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க, இழுக்கம்னா என்னது, ஒழுக்கம் இல்லாதவங்க, எய்துவர் எய்தாப்பழி, யாருமே அடையக்கூடாத ஒரு பழி செயலை என்ன பண்ணுவாங்க, அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்றத சரியான ஆன்சர். அப்ப டி தான் இதுக்கும் சரியான ஆன்சர். இதுவும் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஒழுக்கமுடைமை பொறுத்தவரை ஓல்டு புக்ல ஃபுல்லாவே இருக்கும். எல்லா புக்குமே எல்லா திருக்குறளுமே இருக்கும். அடுத்து 3வது குறள் பார்க்கலாம் பாருங்க. ஒருவருக்கு உயிரினும் மேலானதாக கருதப்படுவது எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ ஒருவருக்கு உயிரினும் மேலானது இதுதான்பா, ஸோ உயிரை விட மேலானதா இதுதான்பா ஒருத்தர் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை திருவள்ளுவர் குறிப்பிடுறாருங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஒழுக்கம். ஓகேங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது நம்மளோட ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் தான் என்ன பண்ணுங்க, நம்மளோட உயிரினும் மேலாதான் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 4வது கேள்வியை பார்க்கலாம் பாருங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் டேஷ். ஓகேங்களா?
ஸோ மொத்த மீதி இருக்கக்கூடிய கீழடிகள் எல்லாமே உங்களுக்கு விடுபட்டிருக்கு. இதுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் 4 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஆன்சர் எடுங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் டேஷ். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏதம் படுபாக்கறிந்து. என்னதுங்க? ஏதம் படுபாக்கறிந்து. எங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி தாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஓகேங்களா? ஸோ யார் ஒருத்தர் வந்து ஒழுக்கம் தவறாம இருந்து மன வலிமையோட இருக்காங்களோ, அந்த ஒழுக்க நெறியில் இருக்கக்கூடிய ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலகி போக மாட்டாங்க, அந்த ஒழுக்க நெறியில தான் இருப்பாங்க. ஏதம் படுபாக்கறிந்து. ஓகேங்களா? இழுக்கத்தோட அந்த குற்றங்கள் செய்வதோட அந்த பிரச்சனைகள், குற்றங்கள் ஒழுக்கம் தவறத்தால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஒருபோதும் அந்த ஒழுக்க செயல்பாடுல இருந்து விலகி போக மாட்டாங்க. சூப்பருங்க. ஏதம் படுபாக்கறிந்து. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. எது உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை பேச மாட்டார்கள். எது உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல அவங்களால பேசவே முடியாதுங்க. தீமை தர சொற்களை வந்து ஒருபோதும் அவங்களால பேசவே முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் வந்து எதை சொல்றாரு? சூப்பர். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கீழே. வெரி குட். யாருங்க? நல்லொழுக்கம் உடையோர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யார் ஒருத்தர் வந்து நல்லொழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த நல்லொழுக்கம் உடையோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அவங்களோட வாயால என்ன பண்ண மாட்டாங்க, ஸோ தீய சொற்களை வந்து பேச மாட்டாங்க. நல்லொழுக்கமும் உடையோரால் தவறியும். ஓகேங்களா? ஒழுக்கமும் உடையார் கொல்லாவே, ஒழுக்கமும் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஓகேங்களா? ஸோ ஒழுக்கம் உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயால தவறி கூட, வழுக்கினதுங்க தவறி கூட அவங்க வாயில வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து தீமை தரும் சொற்கள் வந்து வந்துடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. செருக்கினால் தீமை செய்தவரை நாம் எதனால் வெற்றி கொள்ள வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து செருக்குனா அந்த இருமாப்பு, அந்த இருமாப்பால நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டார் அப்படின்னா அவரை எதால நம்ம வந்து வெற்றி கொள்ளணும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும். மிகுதியான் மிக்கவரை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல் அப்படின்னு சொல்லியிருப்பார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். ஓகேங்களா? செருக்குனால நமக்கு தீமை செய்திருந்தாலும் அவங்க நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொறுமையாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பொறுமையால். சி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர்ல நீங்க வேகமாவே எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். உவமை அணி. பாருங்க, இந்த போல அப்படின்ற உறுப்பு வந்து இங்க வெளிப்படையா வந்திருக்கு. சோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல். எப்படி நிலமானது தன்னை தோண்டுபவரையும் ஒரு விழாதபடி அது தாங்கி நிற்குதோ அதே போல நம்ம இழிவுபடுத்தவரை நம்ம என்ன பண்ணணும், பொறுத்துன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பயின்று வரக்கூடிய அணி உவமை அணி தாங்க பயின்று வருது. சோ இது பார்த்தவரில் வந்து பார்த்தா 9th புக்ல இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான். சோ ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். ஓகேங்களா? உவமை அணி. அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. டேஷ் டேஷ் செய்யணும், டேஷ் டேஷ் செய்யணும் நோனொந்து நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று, அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ முதல் 2 இது விடுபட்டிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 சீர்கள் எதுன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ திறனல்லனா தகுதியே இல்லாதவங்க தற்பிறர் செய்யணும், தமக்கு வந்து தீமையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தகுதி இல்லாதவங்க தமக்கு தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணக்கூடாது, அந்த தீமைக்காக நம்ம நொந்து போய் நொந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அறமற்ற செயல்களை அவங்களுக்கு நம்ம செய்யாம பொறுத்துன்னு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ஓகேங்களா? என்னதுங்க? அப்போ திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று.
ஓகேங்களா? அப்போ எங்க இருக்கு பாருங்க, திறனல்ல தற்பிறர் டில இருக்கு பாருங்க. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். திறனல்ல தற்பிறர் செய்யணும் நூனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதுவும் 9ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நியூ புக்ல இருக்கக்கூடிய தான். பொறையுடைமையை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 குறளுமே வந்து இருக்குங்க. பொறையுடைமை பொறுத்தவரைக்கும் இது அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான். ஓகேங்களா? அதிகாரம் நம்பர் வந்து 16. சூப்பர். அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. வரம்பு கடந்து பேசுபவரின், இந்த கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம். வரம்பு கடந்து பேசுபவரின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர் யாரை விட மேலானவர் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ அதில் வந்து வரம்பு கடந்து பேசுறாங்க, அதுவும் கொடிய சொற்களை வந்து பேசுறாங்க. அப்படி வரம்பு கடந்து கொடிய சொற்களை பேசுறவங்கள யாரை விட மேலானவர் என எல்லாரும் கருதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆன்சர் என்னன்னு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பற்றற்ற துறவியும் மேலானவர். ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுக்கான திருக்குறள் பார்த்தா நம்மளுக்கு தெளிவாயிடும். துறந்தாரின் தூய்மை உடையார். துறந்தார்னா யாருங்க? சோ வாழ்க்கையை துறந்து துறவியா போயிடறாங்களே அவங்கதான். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். சோ இறந்தார்வாய். ஓகேங்களா? சோ வரம்பு கடந்து அவரோட வாயில அதிகமான கொடிய சொற்களை பேசக்கூடியவளா இருந்தாலும் அதை யாரு பொறுத்து நிற்காங்களோ அவங்கதான் வந்து துறந்தாரின் தூய்மை உடையார். துறந்தார்னா பற்றற்ற துறவை விட மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்ப இது வந்து பீதா வந்து இதுக்கான ஆன்சர். சோ உண்ணா நோன்பு இருக்கும் பெரியோர்களை விட சிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். ஓகேங்களா? சோ உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களை விட தம்ம இகழ்வாரை யார் ஒருத்தர் பொறுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு விட பின்னாலதான் வந்து அந்த உண்ணா நோன்பு இருக்கிற பெரியவரை வைப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா? ஆனா இதுக்கான ஆன்சர் பி தான். இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. வறுமையுள் கொடிய வறுமை. வறுமையிலே வறுமையே கொடுமைங்க. அதுலயே மிகப்பெரிய கொடுமையான வறுமை எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சோ வறுமையிலேயே கொடிய வறுமை என திருவள்ளுவர் குறிப்பது. சூப்பர். எல்லாமே தெளிவா படிச்சுட்டு இருப்பீங்க, வேக வேகமா ஆன்சர் எடுப்பீங்கன்னு தெரியும். அப்படி யாருன்னா வேகமா போறாப்புல தான் நீங்க என்ன பண்ணலாம், கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் எடுத்துட்டு அப்புறம் பிளே பண்ணி கூட பாத்துக்கோங்க. சூப்பர். எதுங்க? பி தாங்க இதுக்கான ஆன்சர். விருந்தினரை வரவேற்க முடியாமை. விருந்தினரை வரவேற்க முடியாமை. ஓகேங்களா? சரி பாத்தீங்கன்னா இன்மையுள் இன்மை விருந்தொராள். இன்மைனா வறுமைங்க. இன்மையிலும் இன்மை வறுமையிலும் கொடிய வறுமை எதுனா விருந்தொராள். வந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை இருக்கு இல்லையா, அதான் வந்து வறுமையிலும் கொடிய வறுமை. வன்மையிலும் வன்மை மடவார்பறை. வலிமையிலேயே வலிமை எது அப்படின்னா, வலிமையிலேயே வலிமை எது அப்படின்னா யார் ஒருத்த வந்து நம்மள வந்து தீமை செய்யறப்ப நம்ம பொறுத்து நிற்க இல்லைங்களா, அதுதான் வலிமையிலேயே மிகச்சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ வறுமையிலும் கொடிய வறுமை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தினரை வரவேற்க முடியாமை. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து நிலையான செல்வம் எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நிலையான செல்வம் எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. சூப்பர். இதாங்க சொல்லுங்க. ஊக்கம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிடுறாங்க. சோ ஊக்கத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஊக்கமுடையில நியூ புக்ல. ஓகேங்களா? 4 குறள்கள் வந்து கொடுத்துருப்பாங்க 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஊக்கமுடைமையில. ஓகேங்களா? சோ அப்ப அதுல ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். சோ இதுக்கான திருக்குறள் பார்த்தா நம்மளுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும் பாருங்க. உள்ளம் உடைமை உடைமை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். எதுங்க? உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். சோ உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த உடைமை எதுங்க? ஊக்கம் தான். அந்த ஊக்கம் தான் உள்ளத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உடைமை. மற்ற இருக்கக்கூடிய உங்ககிட்ட செல்வமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மற்ற எல்லா உடைமைகளும் என்ன பண்ணுங்க உங்ககிட்ட இருந்து நில்லாம என்ன பண்ணிடும், நீங்கிடும். மற்ற எதுவுமே உங்ககிட்ட ஸ்டாண்டர்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க.
ஓகேங்களா? அப்போ நிலையான செல்வம் அப்படின்னு எதை சொல்றாருன்னா ஊக்கத்தை தான் வந்து அவரு நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நிலையான செல்வம் அப்படின்னா ஊக்கம்ங்க. செல்வங்களில் சிறந்த செல்வம், ஓகே, இதுங்க செல்வங்களில் சிறந்த செல்வம் அப்படின்னு எதை சொல்லியிருப்பாரு அப்படின்னா கேள்வி செல்வத்தை தான் சொல்லியிருப்பாரு. நான் அப்படியே சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ செல்வங்களிலே தலையான செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாரு. அப்ப நிலையான செல்வம்னா ஊக்கம், கேள்வி செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, செல்வங்களில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி கேள்வி செல்வத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே அது சார்ந்து அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாதுங்க, மறக்காது. அழியாத செல்வம், இப்படி இதே ஞாபகம் வச்சுங்க. அழியாத செல்வம்னு எதை சொல்லியிருப்பாருன்னா கல்வியை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இது பின்னால பார்க்க போறோம் நம்ம. இருந்தாலும் வந்து என்ன சொல்றோம் நம்ம, அழியாத செல்வம்னா கல்வி, செல்வங்களில் தலைனா வந்து செல்வங்களில் தலை அப்படின்னா கேள்வி, ஓகேங்களா, தலையாய செல்வம். நிலையான செல்வம் அப்படின்னா ஊக்கம். இது மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அழியாத செல்வம் அப்படின்னா வந்து கல்வி. சூப்பரா, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. தளராத ஊக்கம் உடையவனிடம் எது தானாக வழிகேட்டு செல்லும். ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து தளராத ஒரு ஊக்கம் இருக்குங்க, அவங்ககிட்ட வந்து எது தானாக வழிகேட்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். ஸோ நான் கொஞ்சம் வேகமாகவே ஆன்சர் சொல்றேன், நீங்க வேகமா ஆன்சர் எடுத்துருவீங்க, அதான் நான் வேகமா சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? எதுங்க இதுக்கான ஆன்சர்? செல்வம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆக்கம் அப்படின்னா எதை குறிக்குதுங்க, செல்வத்தை தான் வந்து குறிக்குது. ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஓகேங்களா? ஆக்கம் அதர்வினையாய் செல்லும். ஸோ ஆக்கம்னா செல்வம். செல்வமானது என்ன பண்ணும், ஸோ யாருக்கிட்ட ஊக்கம் இருக்கோ அந்த ஊக்கம் உடையவன்கிட்ட செல்வங்க அதே வழிகட்டு என்ன பண்ணுங்க, ஸோ கூகுள் மேப்ல வழிகட்டுன்னு வரணுறவள எங்க பாருங்க தேடி வந்து உங்ககிட்ட செல்வம் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க. அப்ப செல்வம் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அதர்வினா ஊக்கம் உடையான் உழை. அடுத்து, எதன் அளவுக்கு ஏற்ப மக்களின் உயர்வு இருக்கும். ஸோ எதனோட அளவுக்கு ஏற்ப மக்களோட உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாருங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தன், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதுங்க உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வெள்ளத்தனையது மலர் நீட்டம் அப்படின்னா ஸோ ஒரு மலரோட நீர்ப்பூக்களோட அந்த பண்பு எப்படிங்க, நீர்மட்டம் உயர உயர அது நாயினே போவோம், உயர்ந்துக்கினே போவோம். அதுபோல மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் மனிதர்களோட அந்த உயர்வு இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இங்க ஆப்ஷன் இல்லாதனால டி தான் இதுக்கான ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை, ஊக்கத்தின் அடிப்படையில் தான் மக்களோட உயர்வு இருக்கும். ஓகேங்களா? வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தன் உள்ளத்தனைவது உயர்வு. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் டேஷ் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பாருங்க, இந்த இடத்த டேஷ் விட்டுருக்கும், இந்த இடத்த எது வரும் அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் டேஷ் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க, சி தாங்க இதுக்கான ஆன்சர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. மற்றது என்னதுங்க, தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா? சோ எண்ணுவதை என்ன பண்ணணுங்க, ரொம்ப உயர்வா எண்ணணும். அப்படி நீங்க எண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருபோது அந்த எண்ணத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்க கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அப்ப மற்றது அப்படின்னு தான் வரணுங்க. ஓகேங்களா? சோ ஊக்கமுடைமையை பொறுத்தவரையிலும் இந்த 4 திருக்குறளுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்க. 6th 3ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள்கள் தான். ஓகேங்களா? சோ அதனால இது ரொம்ப முக்கியம், 4மே நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 15வது பார்க்கலாம் பாருங்க. யானை பெரிய உடம்பை கொண்டது என்றாலும் அது தாக்கினால் எதற்கு அச்சப்படும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த டைப்பிங் மிஸ்டேக்குங்க, எதற்குன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ யானை கிட்ட வந்து பெரிய உடம்பு இருந்தாலும் ஆனா இந்த உயிரினம் தாக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, அது வந்து அஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க. எந்த உயிரினத்தை சொல்றாரு. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி, புலி தாங்க. ஓகேங்களா? சோ புலிதான் வந்து இதுக்கான ஆன்சர். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா கூறின். ஓகேங்களா? சோ யானை பெரிய உடம்பு வச்சிருக்கும், பரியது பரி யானை, கூர்ங்கோட்டது ஆயினும் கூர்மையான தந்தங்களை உடையது ஆயினும் பெரிய உடம்பை கொண்டது ஆயினும், சோ பருத்த பெரிய உடம்பை கொண்ட தந்தங்களை உடையது ஆயினும்
வெறும் புலிதா குறின். ஸோ புலி வந்து தாக்குறப்ப என்ன பண்ணும், அதுக்கு அஞ்சும். என்ன காரணம், புலிகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊக்கம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஊக்கம் அதிகமா இருக்கிறதுனால புலியை பார்த்து என்ன பண்ணுது, அந்த யானையே அஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஊக்கமுடைமை, ஊக்கமுடைமையை பொறுத்தவரையிலும் இது வந்து பொருட்பாலில் இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் வந்து ஊக்கமுடைமை. ஓகேங்களா, சூப்பருங்க. ஸோ 60வது அதிகாரம். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. யாருடைய வாழ்க்கையில் வறுமை எனும் துன்பம் ஏற்படுவதில்லை. ஸோ யாருடைய வாழ்க்கையில வறுமை அப்படின்ற துன்பம் வந்து ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. யாருடைய வாழ்க்கையில் வறுமை எனும் துன்பம் ஏற்படுவதில்லை. சூப்பர். யாரோட வாழ்க்கையிலங்க, விருந்தோம்பல். ஓகேங்களா. சோ யார் வந்து வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, வருவிருந்து வைந்திலும் ஓம்புவான் வாழ்க்கை, நல்விருந்து ஓம்புவான் இல், நல்விருந்து ஓம்புவான் இல். வருவிருந்துனா என்னதுங்க, அந்த வரக்கூடிய விருந்தினரை யார் ஒருத்தன் விடாம பேணி உபசரிக்கிறானோ, வரக்கூடிய விருந்தினரை யார் ஒருத்தன் பேணி உபசரிக்கிறானோ, ஓகேங்களா, சோ அவன்கிட்ட எப்பவுமே என்ன இருக்காது, வறுமை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பாழ்படுதல் என்று, பருவருந்து சரிங்க, பருவருந்து பாய்படுதல் என்று, சரி திருக்குறள் வந்து மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பாழ்படுதல் என்று அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பாழ்படுதலானது ஒருபோதும் அவனுக்கு வந்து துன்பம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இங்கே ஆப்ஷன் இல்லாதனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ திருக்குறள் 2வது வந்து மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ திருப்பி நான் ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ணுற பாருங்க, நல்லா நான் வச்சுங்க. வரிவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பாழ்படுதல் என்று. ஓகேங்களா. வரக்கூடிய விருந்தினரை வந்து உபசரிக்கக்கூடிய வாழ்க்கை வந்து எப்போதும் துன்பத்தில் அடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 17வது கேள்வி. எது என்றாலும் விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் உண்ணுவது விரும்பத்தக்கது அன்று என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, இது வந்து 6th புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள் தான், விருந்தோம்பல் அதிகாரத்துல. ரொம்ப முக்கியமான திருக்குறள். எது வந்து இருந்தாலும் நம்ம விருந்தினரை வெளியே வச்சு நம்ம சாப்பிடக்கூடியது வந்து அது விரும்பத்தக்கது அன்றுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. நான் திருக்குறள் சொன்னா இன்னும் ஈஸியா எடுத்துருவீங்க. விருந்து புறத்தக்கா தான் உண்டல், விருந்து புறத்தா தான் உண்டல். ஓகேங்களா. விருந்து வந்து புறத்தா, அதாவது வரக்கூடிய விருந்தினர் வந்து வெளியே இருக்கிறப்ப தான் உண்ணக்கூடிய சாவா மருந்தனினும் வேண்டார் பற்றன்று, சாவா மருந்தனினும், அது சாவாத மருந்தா இருக்கக்கூடிய அமிர்தமா இருந்தாலும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இது 6th புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள், ஆனால் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. விருந்து புறத்தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பற்று, சரி, வேண்டார் பாற்று அன்று. அடுத்து 18வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. விருந்தினரின் உள்ளம் வாடும் என திருவள்ளுவர் எந்த மலருடன் ஒப்பிடுகிறார்? ஸோ விருந்தினரோட அந்த முகம் என்ன ஆயிடுங்க, வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எந்த மலருடன் ஒப்பிடுகிறார்? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, அனிச்சம் மலர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. என்னதுங்க, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. ஸோ மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வந்து மாடிடும். அது போல நம்மளோட முகம் மாறினாலே விருந்தினரோட உள்ள என்ன ஆயிடுங்க, வாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அப்போ அனிச்ச மலர் தான் அதாவது ஒப்பிட்டு இருப்பாரு. சீதா இதுக்கான ஆன்சர். இதுவும் 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான். விருந்தோம்பல் இந்த 2 திருக்குறளுமே இருக்கு, 2 ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. வந்த விருந்தினரை உபசரித்து விட்டு இனி வரும் விருந்தினத்திற்காக காத்திருப்பவனை யார் உபசரிப்பார் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, ஒரு விருந்தினர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவருக்கு போதுமானதை உபசரித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எந்த விருந்தினர் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு இல்லையா, அவரை வந்து யார் உபசரிப்பாருன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க எடுங்க. அதுக்குள்ள அந்த திருக்குறள் பார்த்துட்டே வந்தா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பாருங்க, செல்விருந்து ஓம்பி, அதாவது செல்லக்கூடிய விருந்தினருக்கு உபசரித்து விட்டு வருவிருந்து பார்த்திருப்பான், வரக்கூடிய விருந்தினரை பார்த்திருக்கிறவனை நல்விருந்து வானத்தவர்க்கு. வானத்தவர் யாருங்க, வானத்துல இருக்கக்கூடிய அந்த தேவர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு வந்து உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், தேவர்கள். அடுத்து 20வது கேள்வி பாருங்க.
வித்தும் இடல் வேண்டும், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி டேஷ் டேஷ் டேஷ். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த 3 சிறுகள் வந்து விடப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து எடுங்க பார்க்கலாம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க? மிச்சில் மிசைவான் புலம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். மிச்சில் மிசைவான் புலம். ஸோ வித்து, வித்துன்னு எதுங்க? விதை. வித்தல் இடல் வேண்டும் கொல்லோ, வித்தல் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம். ஓகேங்களா? ஸோ புலம்னா நிலம். அதாவது விருந்தினருக்கு முதல்ல உணவு உண்ண செய்து அதை மீறக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த மீதியை உண்ணக்கூடிய ஒரு விருந்தோம்பல் செய்யறான் இல்லையா, அப்படிப்பட்டவனோட நிலத்துல அந்த விதைகளை விதைக்காமலே என்ன பண்ணும், செடிகள் வந்து விளரும், பயிர்கள் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அப்ப மிச்சில் மிசைவான் புலம், அந்த மிச்சிலை வண்ணக்கூடிய அவனுடைய அந்த விருந்தோம்பல் பண்ணினால அங்க விதை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இதை பொறுத்தவரை நீங்க இதையும் அப்படியே தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்களுக்கு அது சப்போஸ் அதுல இருந்து கேள்வி கட்டலாம். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். ஓகேங்களா? ஸோ யார் ஒருத்தன் முகமலர்ச்சியோட வந்து நல்விருந்து கொடுக்குறானோ அவன் வீட்டுல திருமகள் இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வேளாண்மை செய்தற் பொருட்டு இது பார்க்கலாம் பாருங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம செய்யக்கூடிய அந்த இல்லற வாழ்வு அப்படின்றது அதுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கு உபசரிக்கிறதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேள்வி தலைப்படாதார் இது நான் பார்க்கலாம் பாருங்க. பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். ஓகேங்களா? அதாவது விருந்தினத்தை உபசரித்து அந்த பயனை அடையாதவர்கள் அந்த பயனை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடடா இத்தனை நாளா அந்த பயனை நம்ம அடையாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்ல பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க 21வது கேள்வி. உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். இதுவும் 6ஆம் வகுப்புல 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான். அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல 2 திருக்குறள் வந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல கொடுத்திருப்பாங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மனத்துக்கண் மாசில நாதல், மாசிலனதுங்க குற்றம், எவன் ஒருத்தன் தன்னோட மனதுல உள்ளத்துல குற்றம் இல்லாம இருக்கானோ அதுதான் சிறந்த அறம், மற்றதெல்லாம் வந்து அறத்திலே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப குற்றம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது இல்லாமல் வாழ்வதே அறம் என திருவள்ளுவர் கூறுவதில் பொருந்தாதது எது? சோ பாருங்க, ஒரு 4 விதமான விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அந்த 4 விதமான விஷயங்கள் இல்லாம இருக்கிறதா வந்து அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அந்த 4 இதுல பொருந்தாதது எது அப்படின்றத உங்களை வந்து கேட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நான் அதுக்குள்ள குரல் பார்க்கறேன், நீங்க ஆன்சர் எடுங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் எவை 4ம் இழுக்கா என்றது அறம். ஓகேங்களா? சோ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். அப்ப பாருங்க, அழுக்காறு அப்படின்னா என்னதுங்க? பொறாமை. அவா அப்படின்னா பேராசை. வெகுளி அப்படின்னா சினம். இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். அப்ப இங்க பகை தாங்க பொருந்தாதது. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். இது இல்லாம இருக்கிறதான் அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். பகை வந்து இந்த இடத்த வராது. அடுத்து பாருங்க 23வது கேள்வி. டேஷ் ஈனும் டேஷ் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சோ முதல்ல 2 டேஷ் கொடுத்துருக்கோம். டேஷ் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஓகேங்களா? அப்ப சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ சிறப்பையும் தரக்கூடியது, நம்மளுக்கு செல்வத்தையும் தரக்கூடியது எது அப்படின்னா அறம் தான். அந்த அறத்தை தான் என்ன பண்ணணும், எல்லா உயிரும் வந்து என்ன பண்ணணுங்க, கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அடுத்து 24வது கேள்வி பாருங்க. அறத்தான் வருவதே டேஷ் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. அறத்தான் வருவதே டேஷ் மற்றெல்லாம்
புறத்த புகழும் இல்லை. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? டி தாங்க இதுக்கான ஆன்சர், துன்பம். ஓகேங்களா? என்ன சார் துன்பம்னு சொல்லிட்டீங்க? ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ண சொன்னோம், கொஸ்டினை முழுமையா படிங்க அப்படின்னு சொன்னோம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல அப்படின்னு தான் வருங்க. ஓகேங்களா? விடுபட்டதன் எதிர்ச்சொல்லியாவது தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அப்ப இன்பம் தான் அந்த இடத்த வரணும். அதற்கான எதிர்ச்சொல்னா துன்பம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வியை முழுசா படிக்காம டேஷ் கொடுத்தவன, அந்த டேஷ்ல இருக்கிற வேர்டு தான் கேட்டிருக்காங்க, அப்ப ஏல தான் இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவை நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? அது வரக்கூடாது. கேள்வியை முழுசா பொறுமையா படிக்கணும், படிச்சுட்டு தான் ஆன்சர் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப விடுபட்டதோட எதிர்ச்சொல் துன்பம். அறத்தான் வருத்தா இறக்கூடிய இன்பம், மற்றதெல்லாம் வந்து எந்த விதமான புகழையும் தரக்கூடியதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, அரண் வலியுறுத்தல் என்பது எந்த பாலில் எத்தனையாவது அதிகாரம் ஆகும்? ஸோ அரண் வலியுறுத்தல் அப்படின்றது எந்த பாலில் இருக்கக்கூடியது, எத்தனையாவது அதிகாரம்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் அறத்துப்பால். ஓகேங்களா? அறத்துப்பால்ல ஓகேங்களா பாயிரவியல் இருக்கக்கூடிய நான்காவது அதிகாரம் தான் எதுங்க, அரண் வலியுறுத்தல். அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர், அறத்துப்பால் பாயிரவியல்ல 4வது அதிகாரம். ஓகேங்களா? ஸோ கைஸ், உங்களுக்கு 25 கேள்விகள் வந்து முதல் 5 அதிகாரங்கள் இருந்து கேட்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 அதிகாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாளை வந்து தேர்வு நடைபெறும். தவறா எடுத்துக்காதீங்க. நான் வந்து பணியிலிருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வேகமா என்னால இவ்வளவு கேள்விகள் தான் எடுக்க முடிச்சது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 50 கேள்விகள் எடுத்து கொடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மீதி 25 கேள்விகள் எடுத்துறேன். அடுத்த 5 அதிகாரங்களை தெளிவாக படிங்க. சூப்பர் ஸ்மூத். யாரும் புதுசாக அந்த வீடியோவை பார்த்தா நீங்களும் அடுத்த 5 அதிகாரங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஓகேங்களா? இன்று இரவு எப்பவும் போல 11வது அதிகாரம் தேர்வு நடந்துடும். நீங்கள் அதுக்கும் வந்து தயாராக இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஏன்னா நைட் 9:30 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், திருக்குறள் அதிகாரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ 11வது அதிகாரமான நீங்க வந்து அது நடந்துருங்க. ஓகேங்களா? ஸோ 11வது அதிகாரம் என்ன பார்க்கணும், நம்ம வந்து அன்புடைமை தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப சிறப்பான அதிகாரம் தான், அதை நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கொஸ்டின்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.